சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பூஜை பாத்திரங்கள், பூஜைக்கு பயன்படுத்துகிற இந்த காமாட்சியம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் பஞ்சபத்திர பாத்திரம், இதெல்லாம் வந்து எவ்வளோ அது வந்து கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 5 நிமிஷத்தில் வந்து தேய்ச்சிடலாம், கையும் வலிக்காது. அதே போல் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சிங்கில் தான் வந்து பூஜை பாத்திரத்தை தேய்க்குவேன். அதனால் வந்து சிங்கை வந்து நல்லா விம் லிக்விடு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரத்தை வச்சு உள்ளே வச்சு கழுவுவேன். இது பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம குழம்புக்கு பயன்படுத்துகிற புளி, அதுக்கப்புறம் விம் லிக்விடு கொஞ்சம், சபீனா கொஞ்சம். விம் லிக்விட் வந்து அதில் எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக விம் லிக்விடு சேர்த்துருக்குறேன். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த தேய்க்கிறேன். இந்த வியாழக்கிழமை நாளில் வந்துச்சு அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் நான் எப்பயுமே வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதிக நேரமும் எடுத்துக்க மாட்டேன். அதே போல் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. பாருங்கள், நார்மலாக நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரம் எப்படி சோப்பு நார் வச்சு தேய்க்கிறோமோ அது மாதிரி தான் நான் புளியை வச்சு வந்து தேய்ச்சிருக்கிறேன். ஒரே டைம் தான் தேய்க்குவேன். இது இப்போ நீங்களே வீடியோவில் பாருங்கள். நான் வந்து அதிகம் ரிஸ்க் எடுக்கவும் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி தான் வந்து முதல்ல எவ்வளோ பாத்திரம் இருக்கோ எல்லாமே வந்து விளக்கு, தட்டு எல்லாத்தையும் வந்து செம்பு பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து க்ளீன் ஆகுதுன்ட்டு. நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்துகிற புளி தாங்க. இது வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து சுடு தண்ணி வச்சு அதில் வந்து இது சோடா இந்த மாதிரி எல்லாம் லெமனு இதெல்லாம் போட்டு தேய்க்கிறாங்க. லெமன் எல்லாம் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வந்து 2 நாளைக்குள்ளே கருப்பாயிடும். ஆனால் இப்படி நீங்கள் தேய்க்கிறதால வந்து திரும்பவும் நீங்கள் அந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் வந்து நல்லாவே பளபளன்னு இருக்கும். ஒரு முறை இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்பயுமே வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமும் பட மாட்டீங்க. அதே போல் இதை தான் பயன்படுத்தி வந்து நீங்கள் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுவீங்க. எல்லா பாத்திரத்தையும் இது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வந்து இந்த புளி அப்புறம் லிக்விடு இதெல்லாம் சேர்த்து வந்து முதல்ல தேய்ச்சி வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே எடுத்து கழுவணும். அப்படின்னாலே வந்து அதுக்குள்ள நம்ம எல்லா பாத்திரமும் தேய்க்கிறதுக்குள்ளே வந்து முதல்ல தேய்ச்சி வச்ச பாத்திரம் வந்து ஊறிடும். நம்ம எதுவுமே அதுக்கப்புறமா இதில் நாரோ ப்ரஷ்ஷோ எதுவுமே வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே கையில் அழுத்தி இது வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து சுத்தமாயிடும். அப்படியே வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் வந்து இது வந்து எப்படி நான் தேய்ச்சனோ அதே போல் தான் இது வீடியோவாக எடுத்திருக்கிறேன். இதில் வந்து எதுவும் நான் வேறு எதுவுமே சேர்க்கவும் இல்லை. 2 முறை கூட நான் வந்து தேய்க்கலை. ஒரே ஒரு தடவை தான் வந்து தேய்ச்சிட்டு வரேன். அதே போல் ரொம்ப அழுத்தியும் தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி தான் வந்து நான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நீங்களும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள். அப்புறமா உங்களுக்கே வந்து அதனுடைய ரிசல்ட் தெரியும். ஈஸியாக இருக்குது, ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதுக்காக சுடு தண்ணி வைக்கணும், லெமனு அதுக்கப்புறம் வந்து லெமன் சோடா இதெல்லாம் பயன்படுத்தி தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற புளி, அதுவும் சில நேரத்தில் வந்து நம்ம புளி வந்து அதிகமாக சாப்பாட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வந்து கரைச்சிது அதிகம் ஆயிடுச்சுனாலும் வந்து அதை வேஸ்ட் பண்ணுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் கூட அதை வச்சு தேய்ச்சாலும் கூட இந்த மாதிரி க்ளீனாக வரும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், அந்த திரி இருந்த இடத்துல எல்லாம் கருப்பாக கூட இருந்தது, எல்லாமே க்ளீனாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வந்து போர் வாட்டர் இது கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து கழுவி எடுத்திங்கன்னா கூட சுத்தமாயிடும். நான் எதுவுமே பண்ணலை. நான் வந்து கிளாத் வச்சு கூட நான் துடைக்கல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன். பாருங்கள், பூஜை பாத்திரம் எப்படி பளபளன்னு மின்னுது. இப்படி தான் நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்குவேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு முறை இப்படி தேய்ச்சி பாருங்கள். இந்த தட்டெல்லாம் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இந்த பஞ்சபத்திர பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தது, எப்படி பளபளன்னு இருக்குது. இது எல்லாமே ஒரு முறை மட்டும்தான் நான் தேய்ச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஈஸியாக பூஜை பாத்திரம் கழுவ யூஸ் ஆகும். தேங்க்யூ.